ஒரு அழகான கிராமத்துல அரவிந்த் மற்றும் ரமேஷ்னு ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்தாங்க. அரவிந்த் பார்க்கறதுக்கு பலசாலியாகவும் ரமேஷ் கொஞ்சம் பலவீனமாகவும் இருந்தான். அரவிந்த் எப்பவும் தான் பலத்தை பத்தி பெருமை பேசி ரமேஷை கிண்டல் செய்வான். ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மரம் பாதையில விழுந்து வழிய மறிச்சு நின்னுச்சு. அதை நகர்த்தினா மட்டும்தான் அவங்களால பயணத்தை தொடர முடியும். தான் பலத்தை நிரூபிக்க அரவிந்த் அந்த மரத்தை தனியாவே தூக்க முயற்சி செஞ்சான். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடியும் அவனால மரத்தை அசைக்க கூட முடியல. அப்ப ரமேஷ், நண்பா, உன் பலம் மட்டும் போதாது, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம்னு சொன்னான். முதல்ல தயங்கின அரவிந்த் ரமேஷோட பேச்சை கேட்டு இருவரும் சேர்ந்து ஒரே நேரத்துல மரத்தை தூக்க அது சுலபமா நகர்ந்துச்சு. அப்பதான் அரவிந்துக்கு புரிஞ்சது, தனிப்பட்ட பலத்தை விட ஒற்றுமையின் பலமே உண்மையான பலம்னு.